ஹாய் ராக்கிட்டன்ஸ், நான் கௌதமின் பேசுகிறேன். ரொம்ப ஸ்மைலியாக இருக்கேன் நான் இன்னைக்கு. பிகாஸ் நான் முன்னாடி வந்து மை 7 husbands hate meன்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸால் பிக் யோர் செல்ஃப் ஸ்டோரியாக ஒரு ஸ்டோரி போட்டிருந்தேன். அத்தனை பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஐயோ, எனக்கு ஒரே குஷியாக இருக்குது, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. எல்லாரும் நெக்ஸ்ட் பார்ட் வேணும்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க. ஓகே, ஸோ ஐ கேம் பேக் வித் நெக்ஸ்ட் பார்ட். எக்ஸாம்ஸ் எல்லாம் தள்ளி வச்சுட்டு வந்து நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ சப்போர்ட் எப்படி ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி செகண்ட் பார்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் நான் வந்து நீங்கள் கேட்டுட்டேன்னு சொல்லிட்டு ஏதோ ஏனோ தானோன்னு கதை ரெடி பண்ணிட்டு வந்திருக்கேன். ஐ டோன்ட் நோ வெதர் இட் சாட்டிஸ்ஃபைஸ் யூ ஆல், பட் இந்த ஸ்டோரி என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு. ஸோ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட்டாக எங்கே விட்டுருந்தேன்னா, இந்த மாதிரி வந்து அவனுக்கு கெஞ்சிருப்பானுங்க. அவனுக்கு வந்து உங்கள்கிட்ட கெஞ்சிருப்பானுங்க, நீங்கள் டிவோர்ஸ் கேட்டிருப்பீங்க. ஸோ அவனுக்கு வந்து இல்லை வயன் எங்களுக்கு செகண்ட் சான்ஸ் கொடு அப்படின்ற மாதிரி சொல்லி கெஞ்சிருப்பானுங்க. நீங்களும் வந்து ப்ளீஸ் என்னை விட்டுருங்கன்னு சொல்லி கெஞ்சிருப்பீங்க. நான் அதோட நிறுத்திடுவேன். இதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ என்னன்னா, நீங்கள் ஒரு 2 days கழிச்சு தான் பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பா அம்மா வீட்டில் இருக்கீங்க, உங்கள் ரூமில் இருக்கீங்க. நீங்கள் அப்படியே ஒரு சேட் ஸ்மைலோட அங்கே உங்கள் ரூமில் இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோ தான் பார்க்குறீங்க. அதில் வந்து நீங்களும் டீச்சர்ஸும் கல்யாணம் பண்ணும்போது எடுத்த அந்த ஃபோட்டோ இருக்குது. நீங்கள் ஒரு சேடான ஸ்மெல் பண்ணிட்டு உங்கள் கூட எப்படி வாழணும்னு நினச்சேன் தெரியுமா, ஆனால் அந்த கல்யாணத்தில் இப்படி அவ்வளோ நல்லவங்க மாதிரி வேஷம் போட்டீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறீங்க. வாங்க நம்மளும் அந்த ஃப்ளாஷ்பேக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ என்னன்னா, நீங்கள் தான் ஒரு ஷார்ட்டான ஒரு ஷார்ட்ஸு, அது இல்லாமல் ஒரு ஓவர் சைஸ் டிஷர்ட் போட்டு உட்காந்துருக்கீங்க. உங்கள் அண்ணா அண்ணிலாம் வந்து பேக் பண்ணிட்டு இருக்காங்க. 5 years பிஃபோர் இல்லையா. ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து இப்போதான் 12th முடிச்சுட்டு வந்து காலேஜ் போகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. கவுன்சிலிங்காக அப்ளை பண்ணி வச்சுருப்பீங்க. அப்போ தான் உங்கள் அப்பா வந்து வயன் சொல்லுங்கப்பா என்னாச்சு. இல்லைடா, உனக்கே தெரியும் அண்ணா வந்து ஃபாரின் போகணும் அப்படின்றான்னு. தெரியும்ப்பா, சொல்லுங்க, அதுக்கு என்னப்போ. அவனுக்கு கொஞ்சம் அமௌண்ட் அதிகமாக செலவாகுதுடா. ஸோ காலேஜ் நீ ஒரு 2 years கழிச்சு படிக்கிறியா? ஏன்பா, நான் ஸ்காலர்ஷிப்பில் தானே போட்டிருக்கேன். இல்லைடா, ஸ்காலர்ஷிப்பாக இருந்தாலும் ஃபீஸ் பே பண்ணலடா, அந்த எக்ஸாம் ஃபீஸ் ஆகுதுன்னு. இந்த 2 years நம்ம ரெக்கவர் ஆகிறதுக்கே டைம் கரெக்டாக இருக்கும்டா. அப்பாவை 2 years கழிச்சு நான் படிக்க வைக்கிறேன்டா, ப்ளீஸ் அந்த 2 years தான் அப்படின்ற மாதிரி உங்கள் அப்பா கெஞ்ச, நீங்களும் சரிப்பா நீங்கள் எது சொன்னாலும் கரெக்டாக தான் இருக்கும், ஓகேவா, நீங்கள் அண்ணாவை முதல்ல பாருங்கள், அண்ணா ஃப்யூச்சர் தான் முக்கியம். அது மாதிரி நீங்கள் சொல்லி நீங்கள் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுவீங்க. ஸோ அப்படி சொன்னால் உங்கள் அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம். உங்கள் அப்பா போய் உங்கள் அண்ணாட்ட சொல்லுவாங்க. அண்ணா கட்டி பிடிச்சிட்டு, சாரி வயன், எனக்காக நீ உன்னோட கரியரையே நீ வேஸ்ட் பண்ணுற. எனக்கு தெரியும் நீ படித்து ஒரு பிஸ்னஸ் உமன் ஆகணும் எனக்கு ரொம்ப ஆசைன்னு தெரியும். எனக்காக நீ இப்படி விட்டு கொடுக்குறியடி அப்படின்ற மாதிரி உங்கள் அண்ணா சொல்லி ஃபீல் பண்ணுறா. நீங்கள் அவனை ஹக் பண்ணிட்டு, இங்கே பார், நான் ஒரு உனக்காக செய்யலை, எங்கள் அண்ணிக்காகவும் எங்கள் அண்ணி வயிற்று இருக்க அந்த பாப்பாவுக்காக தான் செய்கிறேன். அதுவும் ட்வின்ஸ் வேறையா. ஸோ நீ நல்லா சம்பாதிக்கணும்ல, அதனால போய் பிள்ளைய பார்த்துக்கிற வேலையை பாடுற, என் மருமகனுங்களை ஒழுங்காக பார்த்துக்கோ. அது எப்படி நீ மருமகன் சொல்கிற? மருமகள் பொண்ணு தான் நீ பிறக்கும். இல்லை எனக்கு மருமகன்கள் தான் வேணும். ஏச்சி தூய தமிழ் பேசுன்னு கொள்ளாத தமிழ் அச்சி படா அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த டாக் அப்படியே ஃபன்னியாக முடியுது. நீங்களும் வந்து சரி அண்ணாக்காதான்னு சொல்லிட்டு நீங்களும் விட்டுடுறீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தா 2 days கழிச்சு உங்கள் அண்ணா வந்து விசா ப்ராசஸ் எல்லா ப்ராசஸும் முடிச்சு இப்போ வந்து விசாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நீங்களும் வந்து அப்படியே சுற்றிட்டு இருக்கும்போது உங்கள் அம்மா தான், பேசாமல் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்ல அப்படின்ற மாதிரி கேட்க, உங்கள் அண்ணா திரும்பி, அவள் லைஃப் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கா, அதுவும் எனக்காக. நான் இப்போ கல்யாணம் பண்ணி யார்கிட்ட இது கொடுக்குறது? யாரை நம்பி கொடுக்குறது? ஒரு கல்யாணம் பண்ணதுக்கு கூட படிக்க வைப்பாங்கன்னு கூட தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்ல, உங்கள் அம்மா வந்து, அதையும் அப்படி யோசிக்கிறீங்க? அதான் நம்ம அவங்க இருக்காங்க, நம்ம இந்த உங்கள் தங்கச்சி பசங்க இருக்காங்களா, அவங்களுக்கு கட்டி வைப்போம். யார் அவங்களுக்கா? அவங்களே பொறுக்கிங்க மாதிரி சுற்றிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி உங்கள் அண்ணா சொல்ல, அவனுங்களை பற்றி என்ன தெரியும், அவனுங்களாம் பிஸ்னஸ் மேன்ஸ் தான், நல்லா தானே சம்பாதிக்கிறானுங்க, ஆளும் மூஞ்சி அவனுங்களே பார்க்க ஒரு மார்க்கமாக தான் இருக்கானுங்க அப்படின்ற மாதிரி உங்கள் அண்ணா சொல்ல நீங்கள் சிரிக்கிறீங்க. அப்போ உங்கள் அம்மா தான், என்ன அப்போ என் மருமகனுக்கு நல்லா தானே இருக்கானுங்க, அவனுங்க நல்லா தாமா இருக்காங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க எப்படிப்பட்ட பசங்கன்னு தெரிலல, அதெல்லாம் ரொம்ப நல்ல பசங்க தான் அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா சொல்ல, உங்கள் அப்பா திரும்பி, என்ன நீ உன் நாத்தனாருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வர? நாத்தனாரா? ஆச்சி உன் குழந்தையாளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வரையே, சரியில்லையே, என்ன பண்ணுற நீ? இல்லை அவங்களுக்கு அந்த 7 பசங்களுக்கு பொண்ணு பார்க்குறாங்களாம், அதுதான் பேசாமல் நம்ம பொண்ணையே கட்டி கொடுப்போம்,
எது 7 பேருக்கு ஒருத்தியா? என்னடா அப்பெல்லாம் காலம் மாறி போச்சு, எத்தனையோ பேர் ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இப்ப என்ன நம்ம ஒரு பொண்ணு 7 பேர் தான் நான் கட்டி வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி. சரி உங்க அம்மா சொல்ல, உங்க அப்பாவும் சரி பக்கத்து தெரிஞ்ச பசங்க, நம்ம தங்கச்சி பசங்க, அதனால வந்து பசங்க நல்லா பாத்துக்குவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிதான் கல்யாணம் பண்றதுக்காக கல்யாணம் பேச்சு பேசுறதுக்காக உங்க தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணிருப்பாங்க உங்க தங்கச்சிக்கு. சோ நீங்களும் வந்து என்னமோ பண்ணிட்டு போங்க, படிக்க வச்சாச்சு எடுத்தா அப்படின்ற மாதிரி நீங்களும் விட்டுட்டீங்க. நீங்க பாட்டு இருக்கீங்க. அப்போ வந்து உங்க அப்பா 2 days கழிச்சு இந்த மாதிரி வந்து நான் பொண்ணு பார்க்க வராங்களா அப்படின்னு சொல்லி, சரிப்பா அப்படின்ற மாதிரி சரி நீங்களும் விட்டுடுறீங்க. ஸோ வந்து நான் நெக்ஸ்ட் டே பார்த்தா உங்களுக்காக பொண்ணு பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. நீங்க அழகா ரெடியா நிக்கிறீங்க. நீங்க வந்து நான் சொன்ன மாதிரி ஹனி கலர்ன்றதுனால செம்ம பிரிட்டியா இருப்பீங்க. அந்த சாரீ கத்துக்கும் அந்த காஃபி ப்ரௌன் சாரீ செம்ம கியூட்டா இருக்கு. அது இல்லாம நீங்க நல்லா கொஞ்சம் ஃப்ரீயாலாம் விட்டு அழகா நிறைய பூ வச்சு ரொம்ப பிரிட்டியா இருக்கீங்க. மேக்கப் அவ்வளோ போடவே இல்லை, ஸோ அவ்வளோ அழகா இருக்கீங்க. நீங்க வந்து ரூம்ல இருந்து எட்டி பாக்குறீங்க. உங்களுக்கு அவங்க அவ்வளோ நீங்க பார்த்தது கூட கிடையாது. பிகாஸ் அவங்க வேற ஊர், அவங்க கொரியால இருந்திருப்பாங்க. இப்பதான் பொண்ணு பாக்குறதுக்காக அவங்க கொரியால இருந்து இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. இமேஜினேஷன் இது வந்து நடக்கலாம் முடியும். ஸோ அவங்களும் வந்து வந்திருக்காங்க. ஸோ பார்க்கும்போது அவனுங்களாம் வந்து ஏதோ வேண்டா வெறுப்பா உட்காந்துருக்க மாதிரி இருக்கு உங்களுக்கு. நீங்க வந்து என்னடா அவங்க மூஞ்சில ஒரு சிரிப்பே இல்லை அப்படின்ற மாதிரி பாக்குறீங்க. அப்போ உங்க அம்மா தான் வந்து தலையை எட்டி பார்த்தது போதும், மாப்பிள்ளை நேர்ல வந்து பாருன்னு சொல்லி உங்க அம்மா வந்து இழுத்துட்டு வராங்க. நீங்களும் பாக்குறீங்க. அப்படியே தலையை கீழே குடிஞ்ச தலையோடு வரீங்க. அவனுங்க 7 பேரும் பாக்குறானுங்க. ஒரு செகண்ட் ஸ்டன் ஆயிடுறானுங்க. பட் திருப்பியும் வந்து படிக்கவே இல்லை, 12th வரைக்கும் படிச்ச பொண்ணு போய் நம்ம தலையில கட்டு பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஜிமின் வணங்க. ஆமா அண்ணா அப்படின்ற மாதிரி நம்ம ஜேக்கியும் வணங்குறோம். ஸோ உங்களுக்கு அதெல்லாம் எதுவுமே கேட்கல. நீங்க வந்து என்னடா அவங்க கீழே குடிஞ்சதையும் முடங்குறாங்க அப்படின்ற மாதிரி நீங்க பாக்குறீங்க. நீங்க ஒரு உங்க அம்மா அப்பாவை பார்த்து லைட்டா ஸ்மைல் பண்றீங்க. அவங்களும் திருப்பி ஸ்மைல் பண்றாங்க. ஸோ இப்போ உங்க அம்மா தான் வந்து அந்த காஃபி எல்லாருக்கும் கொடு அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுக்க, நீங்க வந்து வாங்கிட்டு போய் எல்லாருக்கும் ஒவ்வொருத்தரா கொடுக்குறீங்க. ஸோ அவங்க 7 பேருக்கும் கொடுக்கும்போது ஒவ்வொருத்தரா பாக்குறீங்க. நம்ம ஜேக்கெல்லாம் உங்களை பார்த்து முறைக்கிறான். நம்ம மேக்னே லைன்ஸ் 3 பேருமே உங்களை பார்த்து முறைக்கிறாங்க. ஹையர் பார்த்து நம்ம ஜின் லைட்டா ஏதோ ஏனோ தானு சிரிக்கணுமே சிரிக்கிறான். நம்ம ஜேப்போ கொஞ்சம் பொலைட்டான ஸ்மைல். மிச்ச 2 பேரும் ஆரமும் சுகாவும் அப்படியே என்னத்துக்குடா நம்ம இங்க வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி பாக்குறானுங்க. நீங்களும் வந்து அப்படியே சரி ஏதோ ஒர்க் டென்ஷனா இருக்கும், ஏதோ பிசினஸ் மேன் தான் சொல்றாங்க அப்படின்ற மாதிரி சரி நீங்களும் விட்டுறீங்க. நீங்களும் வந்து சரி அப்படின்ற மாதிரி சொல்லி நீங்களும் போய் ஒரு ஓரமா நினைக்கிறீங்க. அப்படியே வந்து உங்க அம்மா அப்பாவும் பேசுறாங்க. ஸோ கல்யாணத்தை வந்து 2 weeks வச்சுக்கலாம், ஏன்னா பையன் வந்து இன்னொரு 3 weeks வந்து வெளிநாடு போலான்னு சொல்லிட்டு உங்க அண்ணனுக்காக 2 weeks கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ நீங்களும் வந்து சரி ஃபோன் நம்பராச்சும் கொடுப்பாங்களான்னு அவளுடன் பாக்குறீங்க. அவங்க எதுவுமே பண்ணல, அவங்க பாட்டு வந்தாங்களா காஃபி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி யார் போட்டான்னு சொல்லி கேட்டா உங்க அம்மா சூப்பரா இருக்காது அப்படின்னு சொல்லி அவனுக்கு பாட்டு போயிட்டாங்க. அப்ப நல்லா இருக்குமா இல்லையா ஒண்ணுமே சொல்லல, ஒருவேளை ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி நீங்க பாக்குறீங்க. உங்க அம்மாட்ட போய் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி ஏதாச்சும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களா என்ன? அதெல்லாம் இல்ல, பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான் அதான் அவங்க அம்மா சொல்லிட்டு போறாங்க. இன்னும் 2 weeks கல்யாணம் பேசிருக்கோம், ஒழுங்கா இருந்து கோடி அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க அம்மா சொல்லிட்டு போக, நீங்களும் சரி ஏதோ ஷையா இருக்கும் போல அவங்களுக்குன்னு சொல்லிட்டு நீங்களும் விட்டுறீங்க. நீங்களும் அப்படியே அவங்கள பத்தி டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணலாம்னு சொல்லி பாக்குறீங்க. 7 பேருமே கொஞ்சம் கோல்டான டைப் தான் அப்படின்ற மாதிரிலாம் அந்த பிசினஸ் மேன்ஸ் தான் தெரியும்ல, கோல் எல்லாம் இருக்கும். ஸோ நீங்க அப்படிதான் பார்த்துருக்கீங்க. ஓகே பசங்க கொஞ்சம் கோல்டு தான் போல, சரி நம்மள்ட்ட சாஃப்டா தான் இருப்பாங்கன்னு சொல்லி நினைக்க. ஸோ இப்படிதான் வந்து அந்த 2 weeks முடிஞ்சிருக்கும். இன்னைக்கு உங்க கல்யாணம். நீங்க அவ்வளோ அழகா ஒரு கோல்டன் கோல்டு கம்பைன் வித் பிங்க் ஷேடட் ஒரு சாரீ செம்ம பிரிட்டியா இருக்கீங்க. உங்களுக்கு ஏற்கனவே லாங் ஹேர் இருக்குன்றதுனால ஜவுரி முடி கூட இருக்கலாம், அவ்வளோ அழகா உங்களுக்கு கிளப்பி இருக்காங்க. நீங்க மேக்கப் ரொம்ப மினிமலா தான் கேட்டிருப்பீங்க, அது உங்க ஸ்கின் டோன் கலர் தான் கேட்டிருப்பீங்க. பிகாஸ் வந்து உங்களுக்கு உங்க ஸ்கின் ரொம்ப பிடிக்கும், அது ரொம்ப ஒரு மாதிரி ஷைனியா எப்படி சொல்றது, உங்க ஃபேஸே வந்து அது ஒரு மாதிரி எலிவேட் பண்ணி காட்டும் அந்த கோல்டன் கலரு. உங்க ஸ்கின்னே அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் டேண்ட் ஸ்கின் தான், ஆனால் செம்ம பிரிட்டியா இருக்கும்னா உங்களுக்கு உங்க ஸ்கின் ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்க அப்படியே இதே கலர்ல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க மேக்கப் மட்டும் ஐஸை மட்டும் கொஞ்சம் எலிவேட் பண்ணி காட்டுங்க அப்படின்ற மாதிரி கேட்டுப்பீங்க. ஸோ உங்க மேக்கப் செம்ம அழகா இருக்கு. ஸோ இப்போ வந்து பொண்ணை கூப்பிடுறாங்க. நீங்க வந்து பாக்குறீங்க அவங்க 7 பேர் இப்படி உட்காந்துருக்காங்க, உங்களுக்கு நடுவில் கேப் விட்டுருக்காங்க. ஸோ இப்போ வந்து என்னன்னா உங்களை உட்கார வச்சிருக்காங்க. இப்போ வந்து இந்த ஐயர் மந்திரம்லாம் சொல்றாங்க, அது என்னவோ அது நடக்குது. ஸோ இப்போ வந்து தாலி கட்டணும், எல்லாரும் கெட்டி மேளம் அப்படின்ற மாதிரி ஐயர் சொல்ல, இப்போ ஜின்னு தான் தாலி கட்டுறான். ஸோ பெரியவங்க வயசுல பெரியவரை கட்டணும்னு சொல்லிட்டு ஜின்னு தான் கட்ட வைக்கிறாங்க. ஸோ ஜின்னு கட்டிட்டு அவன் பாட்டு கட்டிட்டு விட்டுறான். இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா அந்த சுத்தி வரலாம் சொல்லுவாங்கல்ல, இந்த 3 தடவை நான் 7 தடவை சுத்தி 3 தடவை சுத்தி வருவாங்க. அந்த மாதிரி சுத்தி வர வைக்கிறாங்க, ஒவ்வொருத்தரோட சுத்தி வந்து அதுக்கப்புறம் வந்து அப்படியே கல்யாணம் முடியுது.
சரின்னு சொல்லி சாப்பிட போலான்னு பார்த்தா அவங்க 7 பேரும் ஏற்கனவே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நீங்க உங்க அம்மா பார்த்து, என்னம்மா மாப்பிள்ளையும் பொண்ணு ஒண்ணா தானே உட்காந்து சாப்பிடணுவாங்க, இப்ப என்ன இவங்க மட்டும் தனியா சாப்பிடுறாங்க, தெரியலடி பசிக்கும் போல, விடு நீ போய் சாப்பிடு போ அப்படிமா சொல்லி உங்களுக்கும் சாப்பிட உட்கார வச்சு சாப்பாடு போறாங்க. நீங்க சாப்பிடுறீங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி ஏதாச்சும் பேசுறாங்க பார்க்க ஒண்ணுமே பேசல. அப்படியே வந்து வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாங்க. இப்போ வந்து பொண்ணு வீட்டுல தான் இருக்கணும்ன்றா, உங்க வீட்டுல தான் இருக்காங்க. உங்க வீடு வந்து எப்படின்னா, உங்களுக்கு ஒரு ரூம், உங்க அண்ணனுக்கு ஒரு ரூம், உங்க அப்பா அம்மாக்கு ஒரு ரூம், அப்படிதான் இருக்கும். ஸோ உங்க ரூம் கொஞ்சம் பெரிய ரூம் தான். அவனுங்க வந்து பாக்குறானுங்க ஓகேன்னு சொல்லிட்டு இப்போ வந்து எல்லாத்தையும் அதுக்காக எல்லாத்தையும் டெக்கரேட் பண்ண, ஐ மீன் ஃபர்ஸ்ட் நைட்காக. ஸோ அதெல்லாம் வந்து டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஒன்றும் நடக்க போறது இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்க. அது எப்படி நீ டிசைட் பண்ற, பார்க்கவே செம்ம அழகா இருந்தா வேணா நம்ம அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்னு சொல்ல, நம்ம ஜின்னு தான் இதெல்லாம் உனக்கே தப்பா தெரியல, அவளே நம்ம பிடிக்கலன்னு இருக்கோம். ஆமா நான் 12th படிக்கிற பொண்ணு, 12th மட்டும் தான் படிச்சுக்கிறான், படிக்க கூட வைக்கல, இப்படிப்பட்ட பொண்ணு நம்மளுக்கு போய் தலையில கட்டி வச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஆரம்பிச்சல. ஏய் ஆனா படிக்கலன்றதுக்காக நம்ம அந்த பொண்ணோட கேரக்டர் டிசைட் பண்ண முடியாதுல்ல அப்படின்ற மாதிரி ஜெஹப் கேட்க. படிக்கலனாலே இந்த பொண்ணுக்கு ஏதோ பிரச்சனைன்னு தான் அர்த்தம், ஒருவேளை ஸ்டடீஸ் எதுவும் வராது போல, அதனால ட்ராப் அவுட் பண்ணிருப்பாங்க, தேவையில்லாம இதுக்கு மேற்கொண்டு படிக்க வைக்கணும்னு அதே மாதிரி அவட்டே சொல்ல இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம ஜேகே அப்படியே அவனும் ஒரு மாதிரி கடவுளே தான் உட்காந்துருக்கானுங்க. 7 பேருமே உங்க பெட்ல தான் உட்காந்துருக்காங்க. உங்களை வந்து அப்பதான் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கிளப்பிட்டு, என்னடி ஒருத்தனுக்கே தாறுமாறா போகும் 7 பேரு, என்ன நீதான் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்ட, காலேஜ் கூட சேர முடியல, என்ன பண்றது, எங்க ஃபினான்சியல் சுச்சுவேஷன் அப்படி இருக்குடி. எனிவேஸ் எங்க அண்ணா போய் சம்பாரிச்சு எங்க அப்பா அம்மாக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணானா நானும் கொஞ்சம் படிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லி நீங்களும் மனக்கோட்டெல்லாம் கட்டிட்டு, இல்லாட்டி என் புருஷன் படிக்க வைப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்ல. நீங்க 7 பேரும் பெரிய பிசினஸ் மேனு, அவனை படிக்க வைப்பானுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸும் பேசிட்டு ஸோ அவங்களையும் அப்படியே அனுப்பிடுறாங்க. நீங்களும் வந்து அப்படியே பொறுமையா கதவை திறந்துட்டு வரீங்க. 7 பேரும் பார்த்தா அப்படியே ஒரு ஒரு மூலை ஒரு ஒரு மார்க்கமா படுத்துட்டு விட்டதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உங்க ரூம்ல எப்படின்னா வந்து மேல வந்து நீங்க அழகா இந்த என்னது நைட்ல க்ளோ ஆகும்ல அந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ்லாம் ஒட்டி வச்சிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு படுத்துருக்கானுங்க. நீங்க கதவை திறக்கிற சவுண்டை பார்த்து நம்ம ஜின்னு தான் ஃபர்ஸ்ட் நம்ம எந்திரிச்சு உட்காடுறான். அவன் உட்காரத பார்த்து மிச்சம் 6 பேரும் எந்திரிச்சு உட்காரானுங்க. நீங்களும் வந்து அப்படியே பொறுமையா அந்த கதவை சாத்திட்டு அவனுங்களுக்கு வந்து இந்த பாலை கொடுக்குறீங்க. நம்ம ஜின்னு அதை வாங்கி வர வச்சுட்டு அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும். பரவாயில்ல சொல்லுங்க பேசலாம் அப்படின்ற மாதிரி சரி நீங்களும் சொல்றீங்க நிக்கிறீங்க. அவனுங்க ஜிகே பார்த்துட்டு வந்து உட்காருவா, நாங்களும் அவ்வளோலாம் அவனை கொடுமைப்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல, நீங்க என்னடா அவனுங்க ஒரு மார்க்கமாவே பேசுறானுங்க அப்படின்ற மாதிரி இருக்கு உங்களுக்கு. நீங்களும் போய் உட்காடுறீங்க. அப்போ உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அவன் 7 பேரும் அவங்க முன்னாடி இந்த நின்னுட்டு, எங்களுக்கு இந்த கல்யாணத்துல சுத்தமா விருப்பம் கிடையாது, எங்க அம்மா அப்பா எங்களுக்கு வயசாகுதுன்றதுக்காக தான் நான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க, உனக்கும் ஜின் ஹயாங்குமே 7 years டிஃபரன்ஸ் இருக்கு, ஜங்குக்கும் உனக்கும் வந்து 4 years கிட்ட டிஃபரன்ஸ் இருக்கு, எங்களுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு ஓகேவா. ஸோ நாங்க வந்து எதுக்கிட்டால் எங்களுக்கு ஒரு சில ரூல்ஸ் தான் இருக்கு, எங்க ஒய்ஃப் இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்க அதெல்லாம் தான் ஃபாலோ பண்ணணும். அது இல்லாம நீங்க ஏற்கனவே படிக்கவே இல்லை, எப்படிதான் இப்போ என் பிசினஸ் வேர்ல்ட்ஸ்லாம் வந்து நாங்க இதுதான் எங்க ஒய்ஃப் 12th வரைக்கும் தான் படிச்சுக்கான்னு காமிக்க போறோம்னு எங்களுக்கு தெரியல. ஸோ வந்து உன்னை வந்து எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்லாம் சொல்லி நாங்க ரிவல் பண்ண மாட்டோம். நீ வந்து வீட்டில் வேலையை பார்த்துட்டு நீ உனக்கு என்ன தோணுதோ பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்ல. ஓகே படிக்க வைக்க தான் பேசுறானுங்க போல, நீங்க அவளன்னு பார்க்க வீட்டை விட்டு எங்கேயும் வெளியே போகக்கூடாது, அது இல்லாம நாங்க எது கேட்டாலும் பண்ணணும், ஏத்து எதுவும் பேசக்கூடாது, சாரியை தவிர எதுவும் கட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம ஜிமன் சொல்ல. என்னடா வம்பா இருக்கு அப்படின்ற மாதிரி சரி நீங்க அப்படியே ஒரு மாதிரி பார்க்க. ஆமா நானும் உங்க அப்பாட்ட கேட்டேன், நீ ஷார்ட்ஸும் ஓவர் ஷர்ட்ஸும் போட்டுதான் சுத்துவேயாமா, அந்த பழக்கம்லாம் இருக்கவே கூடாது, ஸோ பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சரி நம்ம ஜாப் சொல்ல. என்னடா வம்பா இருக்கு, நம்ம என்னத்தை தோன்றோம் அதெல்லாம் போடணும், இவங்க சொல்றதுக்கா நம்ம மாத்திக்கணும் அப்படின்னு பார்க்க. அது இல்லாம நமக்குள்ள நடக்கிறதையோ நம்மளுக்குள்ள பேசுறதையோ தேவையில்லாம உங்க அம்மா அப்பாட்டையோ இல்ல எங்க அம்மா அப்பாட்டையோ சொல்லிட்டு இருந்தான்னு வச்சுக்கோயேன், மனுஷனா கூட இருக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம ஆரம்பிச்சோம்ல. அப்படி என்ன பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி நீங்க பார்த்துட்டே இருக்கீங்க. அப்போ நம்ம ஜிம்மன் தான், ரொம்ப நேரம் பேசியாச்சு மேட்டரை முடிச்சுட்டு போவோம் அப்படின்ற சரி கேட்க. கரெக்ட் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம ஜங்குக்கும் அப்படியே ஷர்ட் பட்டன்லாம் கரெக்டாக எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்கன்னு நினைச்சேன் எப்படி மாதிரி நீங்க பார்த்துட்டு இருக்கா. ஸோ அன்னைக்கு வந்து அப்படியே அவங்க வந்து என்னடா இவங்க ஒரு மார்க்கமா இருக்காங்களே, இப்ப என்ன சொல்ல வராங்க, நம்மள அவங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்ல வராங்களா இல்ல ஏனோ தானோன்னு கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்ல வராங்களா, அதே மாதிரிதான் நீங்க அவனுங்களை பாக்குறீங்க. அவனுங்க எதுவுமே சொல்லாம டைரக்டா மேட்டருக்கு வந்துடுறானுங்க.
உங்களுக்கு இது என்ன சொல்றதுனே தெரியல. சரி நீங்க வேற ரூம்குள்ள வரதுக்கு முன்னாடி அவங்க அம்மா அப்பாலாம் அவனுக்கு இது பண்ணாலும் பொறுத்துக்கோமா அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க அமைச்சிருக்க. நீங்க அவனுங்க எது பண்ணாலும் சரி அக்செப்ட் பண்ணிக்கோ, புருஷன் தானே அப்படின்னு சொல்லிதான் அக்செப்ட் பண்ணிருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தா காலைல பாக்குறீங்க யாரையும் ஆளக்கானோ, அவங்க போட்டிருக்க ட்ரெஸ் இன்னர் கூட கிடையாது. அப்படி எங்கடா போனானுங்க அப்படின்ற மாதிரி பார்த்தா அவனுங்க வீட்டுக்கே போயிட்டானுங்க. இல்லை வேற உங்க அம்மாட்ட சொல்லிட்டு போயிருக்காங்க, நாளைக்கு வந்து அதாவது உங்க அண்ணனையோ இல்லை உங்க அப்பா வந்து விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருக்கானுங்க. உங்க அம்மாவுக்கு அதே சங்கட்டமா இருக்கு. என் அப்படி மாதிரி சொல்லி உங்க அம்மா கூப்பிட நீங்க வந்து பார்த்துட்டு என்னாச்சுமா அவங்க எங்க உன்னை வந்து அண்ணாவையோ இல்லை அப்பாவையும் வந்து விட சொல்லிட்டு போயிட்டானுங்க, ஏதோ வேலை இருக்கான் அது மாதிரி சொல்ல நீங்க சரி அது மாதிரி சொல்லி நீங்க பாட்டு கூலா இருக்கீங்க. உனக்கு கஷ்டமா இல்லையா, கல்யாணம் அடுத்த நாளே உன்னை விட்டு போயிருக்கானுங்கடி. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, அவங்களுக்கு ஏதாச்சும் வேலை இருக்கும். நம்மள மாதிரி வெட்டி ஆஃபீஸரா அவங்க நம்மள மாதிரி அவங்க 12th படிக்குமா படிச்சுட்டு இருக்காங்க, பிசினஸ் மேன்ஸு. ஸோ அவங்க வேலை இருக்காதாம்மா அப்படின்ற மாதிரி சரி நீங்க சொல்ல உங்க அம்மாவுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா போயிடுது. எங்களால் தானே 12th படிக்காம இருக்க, காலேஜ் படிக்காம இருக்க, நாங்க வேற கல்யாணம் வேற பண்ணி வச்சுட்டோம். இனிமே அவங்க உங்க ஏதாச்சும் கேட்டாங்களா படிக்க வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி. இல்லம்மா அவங்க அப்படி எதுவும் கேட்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க பாட்டு இருக்கீங்க. உடம்பு ஏதாச்சும் வலிக்குதாடா? இல்லம்மா பரவாயில்ல, நான் கிளம்பி போறேன், இல்லாட்டி அதுக்கு ஏதாச்சும் டென்ஷனாக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து அங்க இருந்து கிளம்பிடுங்க. உங்க அண்ணன் தான் வந்து ஐ திங்க் அவங்க தெரியாம அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டோமோ உங்களை. அப்படிலாம் ஒண்ணும் இல்லடா வாடா அப்படின்ற மாதிரி சொல்லி நீங்க உங்க அண்ணனை வந்து இழுத்துட்டு போறீங்க. ஸோ அவங்க வீட்டுல பார்த்தா அவர் ரொம்ப பெரிய வீடு, உங்க வீடு ரொம்ப பெருசுதான் அது. ஸோ நீங்க உள்ள போனோன்னா இந்த மாதிரி நம்ம 7 பேரும் ஒன்னாதான் இருப்போம், மிச்சம் எல்லாமே கெஸ்ட் ரூம்ஸ் அண்ட் இது ஸ்டோரேஜ் ரூம், தயவு செஞ்சு ரூம்குள்ள போய் சேர்த்துக்கிட்டு தொலையாதான் அப்புறம் எங்க மேலதான் பழி விடும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல சரி அப்படிமா சொல்ல. வீட்டுல ஒரு மேட் கிடையாது, வீட்டுல இருக்க எல்லா வேலையும் நீ தான் பார்க்கணும். எங்களுக்கு வந்து வீடு வந்து நாஸ்டியா இருந்தால் சுத்தமாக பிடிக்காது. ஸோ வீடை க்ளீனாக வச்சுக்கோ அண்ட் நீ தான் எல்லா ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ஸும் பண்ணணும். வாஷிங் மிஷின் இருக்குது, துணியை துவைச்சி நீ தான் காயப்பட்டுறணும். அண்ட் எங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸஸ் அயர்ன் பண்ணி இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம சொல்ல சரிங்க அப்படின்ற மாதிரி சொல்லி நீங்களும் சொல்ல சமைக்க தெரியும்ல? சமைக்க தெரியும். இனிமேல் நீ தான் எங்களுக்கு சமைக்கணும், உன்னை நம்பி தான் மேய்ஸ் எல்லாரையுமே வேணாம்னு சொல்லிட்டு ஸோ ஒழுங்கா சமைக்கிற வழியை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம ஜின்னு சொல்லிட்டு போயிடுறான். நீங்க 7 பேரையும் பாக்குறீங்க, அவங்க 7 பேருமே போயிடுறானுங்க. சரி நம்மளாம் மனுஷியா இல்ல மாடா, இவ்வளவு வேலை சொல்லிட்டு போறானுங்க அப்படின்ற மாதிரிதான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அப்படியே 1 வீக் பாஸ் ஆகுது, நீங்களும் அவங்க சொல்ற மாதிரிதான் இருக்கீங்க. நீங்களும் எதிர்பார்க்குறீங்க சரி படிக்க சொல்லுவாங்க, காலேஜ் போறியா அப்படின்னு கேட்பாங்கன்னு பாக்குறீங்க. 1 வீக்கா அந்த பேச்செல்லாம் இல்ல. ஏன் இந்த வேலையை ஒழுங்கா செய்யல, அந்த வேலையை ஒழுங்கா செய்யல, வீக்லி ட்வைஸ் மாப் போட சொன்னேன்ல அதெல்லாம் பண்ண மாட்டியா அப்படிதான் கேட்கறானுங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இவனுங்க நம்ம ஃபீலிங்ஸை கன்சிடரே பண்ண மாட்டானுங்க, தெரியாம கல்யாணம் பண்ணிட்டோமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு உங்களுக்கு. நீங்களும் வந்து சரி சரின்னு பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு ஆனால் அந்த வீக் ஃபுல்லாக நீங்கள் இத்தனை நாள் கல்யாணம் வந்து டெய்லியும் உங்களுக்கு மேக்கப் நடந்திருக்கும். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ரூம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. அவனுக்கு தானே சொல்லியிருப்பானுங்க எங்களுக்கு வந்து எல்லாமே க்ளீனாக இருக்கணும்னு சொல்லிட்டு. டேபிள்லேயே வந்து நைட் ஸ்டாண்ட்லேயே வந்து ஒரு ஃபைலை வச்சுட்டு போயிருக்கானுங்க. நீங்கள் பார்க்குறீங்க சரி நம்ம ஏதாச்சும் ட்ராயருக்குள்ளே போட்டு வைப்போம்னு சரி எடுக்கும் போது பார்த்தா பக்கத்தில் இருக்க தண்ணி வந்து அப்படியே ஊற்றிடுது அது ஃபைல் மேலே. நீங்கள் ஐயோ அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ கரெக்டாக பாத்ரூம்லேருந்து நம்ம ஜேகே வெளியே வரான் தலையத்தை ஓட்டிக்கிட்டு. அவன் வந்து அப்படியே கேஷுவலா திரும்பி பாக்குறான். நீங்க திருத்திரு முடிக்கிற பார்த்து என்ன தப்பு இவ திருத்திரு முடிக்கிறா அப்படின்னு கீழே பார்த்தா அந்த ஃபைல் ஈரமா இருக்கு, அப்படியே தண்ணி சொட்டுது அதுல இருந்து. ஜேகே பார்த்து தோட்டிட்டு இருந்த துண்டு அப்படியே பட்டான்னு தூக்கி வீசுது. உனக்கு அறிவு மயிர் இருக்கா இல்லையா? என்ன ஃபைல்? அதான் எனக்கு படிச்சிருந்தா தெரியும், என்ன ஃபைல் ஏது ஃபைல்னு தெரியாம அப்படியே தண்ணி ஊற்றி வச்சிருக்கா. அப்ப இது எவ்வளவு இம்பார்ட்டன்டான ஃபைல் தெரியுமா, எத்தனை கோடி ப்ராஜெக்ட் தெரியுமா அது? அப்படி தண்ணி ஊற்றி வச்சிருக்க, எங்களோட எஃபர்ட்டோட ஒர்த்து தெரியுமா உனக்கு? இந்த ஃபைல் வந்து எவ்வளவு காஸ்ட்லி தெரியுமா? மூஞ்சி பிடிக்காது போ அந்த பக்கம். நம்ம ஜேகே கத்திட்டு அவன் பாட்டு அந்த ஃபைலை திருப்பி பார்த்துட்டு இருக்கான். உங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்கிச்சு, நீங்க அப்படியே அழுதுட்டே வெளியே வந்துடுறீங்க. இவன் கூட தெரியல மிச்சம் 6 பேர் வந்து பாக்குறானுங்க. பார்த்துட்டு அவனுங்களுக்கு செம்ம டென்ஷனு. நம்ம ஜேவை பிடிச்சி உங்களுக்கு கையை பிடிச்சி நிறுத்தி உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? சோறுதான் தின்றியா என்ன தின்ற? நீ சோத்துல உப்பு போட்டு கம்மியா தின, நாங்களும் உப்பு போட்டு கம்மியா தின, எங்களுக்கு சொர்ண இல்லைன்னு நினைச்சிட்டியா நீ? நானும் சரி போ கரெக்ட் பண்ணிக்கோ சால்ட் லெவல்னு பார்த்தா சால்ட் லெவல் கூட உனக்கு போட தெரியல. இப்ப இம்பார்ட்டன்ட் ஃபைல் இது, இத்தனை க்ளோஸ் ப்ராஜெக்ட் தெரியுமா? அறிவு இருக்கா உனக்கு? நம்ம ஆரம்பி தலையில வச்சு ஒரு டெட் கிளார் விடுறவங்கள
மூஞ்சில முழுக்கா தயவு செஞ்சு வெளியே போற, ஏதாச்சும் பண்ணிட போற, கல்யாணம் கொஞ்ச நாள்லயே கொண்டுட்டான்ற பேர் வேணானுக்கு போயிடு வெளியே அப்படிமா சொல்லி கத்த. அவனுங்களுக்குலாம் தெரியும் ஆரம்பிக்கும். ரொம்ப டென்ஷன் ஆயிட்டானா அவன் என்ன பண்ணுவான்னு அவனுக்கே தெரியாது. ஸோ நம்ம ஜின்னு தான் பார்த்துட்டு வெளியே போ. அது சாரி நான் வேணும்னு பண்ணல, எடுத்துட்டா எக்ஸ்பிளனேஷன்ஸ் எல்லாம் தயவு செஞ்சு வெளியே போய் இல்லை அடிச்சிருவேன் நான் அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்னு கத்த. நீங்களும் அப்படியே வெளியே போயிடுறீங்க. அவனுக்கு 7 பேருமா ஐயோடா அப்படின்ற மாதிரி இருக்கு. பட் வந்து அவனுக்கு ஏற்கனவே அதோட காப்பியை வந்து டூப்ளிகேட் காப்பியை வச்சிருப்பானுங்க மானிட்டர்ல. அதனால அவ்வளோ ரியாக்ட் பண்றானுங்க. திட்டுறது தப்பு இல்லை, ஏன்னா அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கானுங்க. பட் இவ்வளோ சீப்பா இவ்வளோ தாழ்த்தி பேசணுமான்னு கேட்டா கிடையாதுல்ல. ஸோ உங்களுக்கு அது அவ்வளோ ஹர்ட் ஆகுது. நீங்க எதுவுமே சொல்லாம அப்படியே கிச்சன்ல போய் அப்படியே வாயில உங்க முந்தானியை வச்சு மறைச்சிட்டு அப்படி தேம்பி அழுவுறீங்க. இப்போ பார்த்து டைம் வந்து ஈவினிங் 7 o'clock ஆயிடுச்சு. இப்போ நீங்க சமைக்க ஆரம்பிச்சாதான் வந்து 8 o'clock கிட்ட முடிக்க முடியும். 8:30 அவங்களுக்கு ஃபுட் சர்வ் பண்ணணும், அது சூடாக சர்வ் பண்ணணும். சரி நீங்களும் அப்படியே வந்து ஃபுட் சமைக்க ஆரம்பிக்கிறீங்க. ஒரு நான்வெஜ் வெஜிடேரியன் அவங்களுக்குலாம் தோன்ற என்ன சாப்பிடான்னு தெரியல. சரி என்னென்னமோ சமைச்சு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு பாக்குறீங்க டைம் வந்து 8:15 ஆச்சு. நீங்க அப்படியே அதை அரேஞ்ச் பண்ணீங்க. பார்த்தா அப்படியே பொறுமையா 7 பேரும் வந்து அசம்பிள் ஆகுறானுங்க. ஸோ நீங்களும் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இருக்கும் அப்படியே சர்வ் பண்ணிட்டு நிற்கிறீங்க. அவங்களும் சாப்பிட்டு பிளேட்டை க்ளீன் பண்ணி வச்சுட்டு வந்து சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டு போறான். என்ன மனுஷங்கடா அவங்க, இவங்கள்ட்ட வந்து கல்யாணம் பண்ணிட்டு நம்ம பாடு இருக்கே, கல்யாணம் கொஞ்ச நாள் கூட அவளை இப்படி படுத்துறானுங்க அப்படின்ற மாதிரி இருக்கு உங்களுக்கு. நீங்களும் சரி இல்லாட்டி திட்டுவானுங்கன்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கீங்க. அரேஞ்ச் பண்ணி கழுவ போட்டுட்டு வந்து நீங்க சாப்பாடு போடலான்னு பார்த்தா ஹாட் பாக்ஸ கொஞ்சோண்டு தான் சாப்பாடு இருக்கு. நீங்க வந்து சரி கொஞ்சோண்டு சாப்பாடு போட்டு சாப்பிட்டு எல்லாத்தையும் எடுத்து கிளீன் பண்ணிட்டு டேபிளெலாம் சுத்தம் பண்ணிட்டு இதெல்லாம் கிச்சன் கவுண்டர்லாம் க்ளீன் பண்ணிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு பார்க்குறீங்க. 8:30 சாப்பிட்டு அவங்க 9 o'clock தான் முடிச்சுப்பாங்க. 9 o'clock சாப்பிட்டு 9:30 முடிச்சு இதில் க்ளீன் பண்ணிட்டு பார்க்குறீங்க 10 o'clock 10:30 ஆயிடுச்சு. நீங்கள் அப்படியே வந்து போய் பார்க்குறீங்க அவனுக்கு பெட்டெல்லாம் ஃபுல்லாக ஆக்குப்பை பண்ணிட்டு படுத்துட்டானுங்க. படுத்துட்டு அப்படியே ஃபோன் கால் பண்ணிட்டு இருக்கானுங்க. நீங்கள் வந்து பார்க்குறீங்க இப்போ இன்னைக்கு நம்ம எங்கே படுக்கிறதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி திருத்திட்டு மடிக்கிறீங்க. அவனுங்க அப்படியே பார்த்துட்டு உனக்குலாம் கீழே படுக்கிறதே பெரிய விஷயம், கீழே படு அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம ஜவாப் சொல்றான். நீங்க யாரா அவனுங்க, சீ இப்படி இருக்கானுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி பார்த்துட்டு சரிங்க அப்படின்ற மாதிரி சொல்லி தலையாட்டி நீங்க பாட்டு அப்படியே எதையாவது கீழே வந்து பெட்ஷீட்டை விரிச்சு மேலே வந்து தலைவாணியை போட்டு பெட்ஷீட் அப்படியே போட்டு படுத்துறீங்க. லைட்ல ஆஃப் பண்ணிட்டு நைட் லேம்ப் மட்டும் ஆன் பண்ணிட்டு இல்லாட்டி அது குத்துட்டுவானுங்க. நீங்க அப்படியே படுத்துட்டு எனக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்குது, 12th படிச்சுட்டு சரி காலேஜ் அண்ணா அண்ணா வேலைக்கு போனதுக்காக நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணோம். எனக்கு சுச்சுவேஷன் தெரியலன்னா ஜட்ஜ் பண்ணக்கூடாது. என்ன மனுஷனுங்க உனக்கு, இது டாப் பிஸ்னஸ் மேன்ஸ் தான் கொரியாளி அப்படின்னா சொல்லி நீ தலையில அடிச்சுட்டு ஆனா பார்த்தா உங்க கண்ணெல்லாம் செவந்து போய் எப்படி கண்ணன் தண்ணி ஊத்திட்டே இருக்கு, நீங்க அப்படியே தூங்கிருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தா அவனுங்க மாதிரி இப்படியா கிளம்பிட்டு இருக்கானுங்க. ஏன் எழுப்புல நான் அந்த கத்துறானுங்க. நீங்களும் சரிங்க சாரிங்க தெரியாம பண்ணிட்டேன், நான் எல்லாரும் அடிச்சது கேட்கல அப்படின்னா சரி என்னமோ சொல்றீங்க. சமைப்பியா மாட்டியா, அதே நாங்க வெளியே தான் போய் திணிக்கிறோமா, அந்த ஒரு வேலையை கூட உருப்படியா பண்ண மாட்டியா நீ அப்படின்னா ஜிலன் கத்த. சமைச்சு வச்சிடறேன் அப்படின்னு சொல்லி நீங்க கீழே போறீங்க. அப்படியே தபன்னு போய் இப்படியோ ஏதோ சமைச்சு வைக்கிறீங்க. அவனுங்க பிளேட்டை பார்த்துட்டு இதெல்லாம் ஒரு சாப்பாடு நான் இவங்கள சாப்பிட சொல்றேன் அப்படின்னா சொல்லி நம்ம நீ அப்படியே இந்த சாப்பாடு தட்டை அப்படியே தள்ளி விட்டு போயிடுறான். உங்களுக்கு ஐயோ அப்படின்ற மாதிரி இருக்கு உங்களுக்கு. இவங்க ஏன் இப்படி இருக்கானுங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. சரி இது வந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிதான் நீங்களும் வந்து விட்டுருவீங்க. ஸோ அப்படியே வந்து 3 months கிட்ட பாஸ் ஆகுது. இப்போலாம் பார்த்தா உங்களுக்கு இந்த லாஸ்ட் 1 வீக்காவே ரொம்ப ஒரு மாதிரி தலை சுத்துறது, அது இல்லாமல் வந்து ரொம்ப ஒரு மாதிரி வாமிட்டிங் சென்சேஷனாகவே இருக்கு. நீங்களாம் வந்துட்டு சொல்றதா வேணாமான்னு இருக்கு. அது இல்லாமல் உங்கள் பீரியட்ஸ் டேட் வர ஒரு 2 months தள்ளி போயிட்டே இருக்கு. சரி நம்ம பேசாமல் டெஸ்ட் எடுத்து பார்த்துருவோம்னு சொல்லிட்டு நீங்களே போய் ப்ரெக்னென்சி கிட் எடுத்துகிட்டு வந்து வாங்கிட்டு வந்து நீங்களே பார்க்குறீங்க. பார்த்தா வந்து டபுள் லைன், உங்களுக்கு செம்ம சந்தோஷம். பட் இப்போ அவனுக்கு ஏற்றுக்குவானுங்களான்றது இன்னொரு பிரச்சனை. பிகாஸ் அவனுக்கு ஃபர்ஸ்ட் நைட் அன்றைக்கே சொல்லியிருப்பானுங்க எங்களுக்கு குழந்தைலாம் இப்போதைக்கு வேணாம், நாங்கள் எப்போ வேணும்னு கேட்குறோமோ அப்போ நீ கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பானுங்க. உங்களுக்கு ஐயோ இப்போ அவனுக்கு என்ன சொல்ல போகிறாங்களோ அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆஃபீஸ் போகலாமா இல்லை என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து திரும்ப முடிக்கிறீங்க. சரி ஈவினிங் வீட்டுக்கு வரட்டும் அப்படின்னா சரி நீங்களும் வெயிட் பண்ணுறீங்க. நீங்களும் வந்து மதியானம் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி
நீங்களும் சாப்பிட்டு அவனுங்களுக்கு மார்னிங்கே கொடுத்து அனுப்பிச்சிடுவீங்க. ஸோ மிச்சம் இருக்க லஞ்சு இல்லாட்டி நீங்களே ஏதாச்சும் உங்களுக்கு தனியாக நல்ல மாதிரி கடுப்பாக இருக்குல்ல, ஸோ தோசை மாவு வந்து தோசை ஊற்றி சாப்பிட்டு அப்படி தான் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் வந்து அப்படியே இது பண்ணிவிட்டு அப்போயே நீங்கள் தானே வீட்டு வேலை பார்க்கணும், வீட்டில் தான் மேட்ஸ் கிடையாது. ஸோ நீங்களும் வந்து அப்படியே இது பண்ணுறீங்க, எப்படியோ என்னென்னமோ பண்ணி வீட்டெலாம் க்ளீன் பண்ணி எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்படியே உட்காருங்க. பார்த்தா சாயங்காலம் 4 o'clock ஆயிடுச்சு. இன்னொரு ½ hour அவனுக்கு வந்துடுவான், வெயிட் பண்ணுறீங்க. நீ அதை கிட்ட கையில் வச்சுட்டு தான் உட்காந்துருக்கீங்க. ஸோ ஒரு ½ hour கழிச்சு அவனுங்களும் வரானுங்க. நீங்களும் வந்து ஒரு மாதிரி உட்காந்துருக்க பார்த்து என்னாச்சு, என் தலையில இடி விழுந்த மாதிரி உட்காந்துருக்கேன். ஏன்னா நம்ம ஜின்னு கேட்க, அது வந்து அது என்ன அது வந்து போயின்னு முழுசா சொல்லி தொலை அப்படின்ற மாதிரி ஜிமின் கேட்க, கொஞ்சம் கை காட்டுங்களேன். எதுக்கு? ப்ளீஸ் கொஞ்சம் கை காட்டுங்களேன் அப்படிமா சொல்ல. நீங்களும் வந்து இந்த ப்ரெக்னன்சி கிட்ட வைக்கிறீங்க. அவனுங்க ஒரு நிமிஷம் என்னது இது அப்படின்ற மாதிரி கையை பார்க்குறானுங்க. பார்த்துட்டு நம்ம ஆரம் அப்படியே பார்த்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி எரிச்சலாக கேட்குறான். நீங்கள் ஆமா அப்படிமா சொல்ல, நாங்கள் தான் அப்பவே சொன்னோம்ல இப்பெல்லாம் எங்களுக்கு குழந்தை வேணாம், நாங்கள் கேட்கும் போது கொடுத்தா போதும்னு. கொடுக்குற மாத்திரை கூட ஒழுங்கா போட மாட்டியா நீ? அதனால ஜிமின் கத்த, அது போட்டேன் ஒரு லாஸ்ட் நெக் அவுட் மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி நீங்க ஒரு மாதிரி உங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்க, ஐயோ புள்ளைய வேணாம்னு சொல்லிட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு, சரி விடு ஒன்றும் இல்லை அப்படிமா நம்ம ஜே போய் மாதிரி சைன் பண்ணிட்டு சொல்றான். ஓகே, இனிமேல் வந்து ஹெல்த்தியாக சாப்பிடணும், உடம்பு ஒழுங்காக பார்த்துக்குவோம், எங்கள் புள்ள வயிற்றுல வளருது அப்படிமா நம்ம ஜின் சொல்லிட்டு போகிறான். அப்படியே அவனுங்களும் போயிடுறானுங்க. அப்படியே ஜின்னு போடுறது பின்னாடியே அவனுங்களும் போயிடுறானுங்க. சமைச்சு வச்சிருக்கியா இல்லை வெளியே ஆர்டர் பண்ணுமா? இல்லை சமைச்சிட்டேன் அப்படிமா சொல்ல, சரி சூடு பண்ணி வை வந்து சாப்பிட்றோம் அப்படிமா சொல்லிட்டு போயிடுறானுங்க. அவனுங்க போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிடுறாங்க. நீங்களும் சாப்பாடுலாம் வைக்கிறீங்க. சாப்பிட்டு போய் படுத்துடுறானுங்க. உங்களை இன்னைக்கு பெட்ல தான் படுக்க வைக்கிறாங்க. பிகாஸ் அவங்க குழந்தைய சுமக்குறீங்க இல்லையா, குழந்தை முக்கியம் இல்லையா, அதனால வந்து அவங்களும் அப்படியே வந்து அவங்கள பெட்லேயே படுக்க வைக்கிறானுங்க கேப் விட்டு. ஸோ 2 பெட், இன்னொரு பெட் அட்டாச் பண்ணி போட்டுடுறானுங்க. இன்னொரு ரூம்ல எடுத்துட்டு வந்து அத்தனை பேர் இருக்காங்க, பாடி பில்டர் மாதிரி இருக்கானுங்க. ஒரு பெட்டு கட்டில் தூக்கிட்டு வந்து போட மாட்டாங்க. ஸோ 2 பெட் அட்டாச் பண்ணி அப்படியே படுத்துக்கிறானுங்க. உங்களுக்கும் கரெக்டாக இருக்கு, நீங்கள் அப்படியே தூங்குறீங்க. ஸோ அப்படியே தான் பாஸ் ஆகும். அவனுங்க அவ்வளோ திட்டுவானுங்க. ஆனால் வந்து பிள்ளைக்கு அதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கேரும் பண்ணிக்குவானுங்க, குழந்தைக்காக கேர் பண்ணிக்கிறேன்னு வானுங்க. ஸோ அப்படி தான் உங்களுக்கு டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ வந்து உங்கள் 9th மந்த்துன்னும் போதே வந்து உங்களை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும்ல. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அவங்க பாட்டு போகிறானுங்க வரானுங்க, அவனுங்க பாட்டு வேலை ட்ரிப்பு இதுப்புன்னு சொல்லிட்டு இது பிஸ்னஸ் ட்ரிப்பு, அங்கே மீட்டிங் இருக்கு இங்கே மீட்டிங் இருக்குன்னு போயிடுவானுங்க. கொஞ்சம் கூட உங்களை கண்டுக்கவே மாட்டாங்க. கேட்டால் நானி வச்சுருக்கேன் மெய்டு வச்சுருக்கேன்னு வானுங்க. எஸ் இப்போலாம் மெய்டு வச்சுருக்கானுங்க. அவங்க தான் வந்து பார்த்துக்கேன்னு சொல்லிட்டு அவனுங்களும் வந்து சுற்றுவானுங்க. ஸோ அவங்களும் உங்களை வந்து பார்த்துக்குவாங்க. எப்படின்னா வந்து ஃபுட் கொடுக்குறது இது பண்ணுறது கொஞ்சம் மூஞ்சி அடிச்ச மாதிரி தான் அடிக்கடி இந்த நானியும் பேசுவாங்க. நீங்கள் வந்து ஐயோ இவங்களை கல்யாணம் பண்ணதுக்கு இவங்கள்ட்டலாம் நம்ம வந்து பேச்சு வாங்கணுமா அப்படின்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு அழுகையாக வரும். அழுகவும் முடியாது, வீட்டில் யார்ட்டையும் சொல்லவும் முடியாது. பட் நீங்கள் வந்து உங்கள் அண்ணிட்ட எல்லாத்தையும் சொல்லுவீங்க. ஸோ உங்கள் அண்ணி வந்து பிள்ளை எப்படி படுத்துறானுங்களே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பட் இருந்தாலும் மாறிடும், காலம் மாறிடும் அந்த மாதிரி சொல்லி அவங்க டெஸ்ட் பண்ணுறாங்க. அவங்க சொல்கிறாங்க கவலைப்படாதவன் கண்டிப்பாக ஒரு நாள் மாறும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நீங்களும் வந்து பார்க்குறீங்க. நீங்களும் வந்து ஒரு நைட் போல் இருக்கும் 12 o'clock. நீங்களும் மாடியிலேருந்து கீழே சரி கிரேவிங்ஸாக இருக்கும்ல. ஸோ அப்படி தான் வரும்போது பார்த்தா வந்து கீழே தண்ணி கொட்டியிருக்கு. நீங்கள் ஏற்கனவே மேலே ஏறும்போது சொல்லியிருப்பீங்க இந்த மாதிரி தொடச்சி விட தண்ணி கொட்டியிருக்குன்னு சொல்லிட்டு, அவங்களும் சரிம்மா நான் பார்த்துக்குறேன் நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க அப்படிமா சொல்லி மாதிரி ரஃபாக பேசியிருப்பாங்க. நீங்களும் சரி இவங்க கட்டிக்கிட்ட பாவத்துக்கு யார்கிட்டயோ பேச்சு வாங்க வேண்டியதாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து போயிடுறீங்க. ஸோ நீங்கள் நைட் இல்லையா, 12 o'clock லைட் எதுவும் எரியல. நீங்கள் பாட்டு நடந்து வந்திருப்பீங்க. பட்டுன்னு ஸ்கிட் ஆகி அப்படியே ஸ்கிட்டாகி அப்படியே குப்புற விழுந்த மாதிரி விழுந்திருப்பீங்க. வயிற்ற செம்மடி, உங்களுக்கு பெயின் தாங்க முடியல, அந்த கத்துறீங்க. வாட்டர் வேற பிரேக் ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப கத்துறீங்க. கத்துறதை பார்த்து இந்த நானி வந்துட்டு என்ன ஆச்சு அந்த மாதிரி பார்க்க வந்திருப்பாங்க. நீங்கள் கத்துறதுல வந்து அவங்களே ஒரு மாதிரி கடுப்பாக தான் வந்திருப்பாங்க. வாட்டர் பிரேக் ஆச்சுன்னா அவங்களுக்கு பயமாயிடுச்சு, ஐயோ அப்படின்ற மாதிரி. பிகாஸ் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. அதுவும் நம்ம ஆரம்ப பற்றி அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அவங்க பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போய் ஐயோ பிள்ளைக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க வேற ஐயோ வயிற்றுல வேற அவங்க பிள்ளை இருக்கு அந்த கத்துவாங்களேன்னு சொல்லிட்டு அவங்க பிள்ளைய அந்த உங்களுக்கு எதாச்சுன்னா பார்க்குற குழந்தைய காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அப்படியே ஆம்புலன்ஸ்லாம் அங்கே வெளியே இருக்க காற்றுலாம் கூப்பிட்டு காரில் ஏற்றி போய் அட்மிட் பண்ணுவானுங்க. இது வேற விஷயத்த அவங்கள்ட்ட சொல்ல அவனுங்க வந்து கூலாக அவனுங்க பாட்டு வருவானுங்க. குழந்தைக்காக மட்டும்தான் அவனுங்க வரவே செய்கிறான்ற மாதிரி வருவானுங்க.
நீங்களும் வந்து அப்படி கத்துறீங்க, உங்க ஃபேமிலி சைட்லாம் எல்லாரும் வந்துட்டாங்க, பிடிஎஸோட அம்மா அப்பா வந்துட்டாங்க, அவனுங்க மட்டும் காணோம்னு சொல்லிட்டு பிடிஎஸோட அம்மா தான் அவனுங்க எங்க போனானுங்க, ஏங்க என்ன ஆச்சுன்னு ஃபோன் பண்ணி கேளுங்க. இல்லவா சொல்ல அவங்க அப்பா, அவனுங்களுக்கு ஏதோ பிசினஸ் மீட்டிங்கே போயிருக்காங்க, புள்ளத்தாச்சி புள்ளைய வச்சுக்கிட்டு பிசினஸ் மீட்டிங். நான் சொன்னா சரி உன் பிஏவை பாத்துக்க சொல்றான் கேட்டானுங்களா அவனுங்க. என்ன சரி உங்க அப்பா புலம்ப, நீங்க அப்படியே பிரெக்னன்சி போய் அப்படி கத்திட்டு இருக்கீங்க, உங்க அண்ணனுக்காச்சு இந்த மாதிரி டைம்ல கூட இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. உங்க அப்பா அம்மாக்கெல்லாம் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குச்சு, இப்படிப்பட்ட பசங்களுக்கா நம்ம புள்ளைய கட்டி வச்சிட்டோம்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பாட்டை இப்படியே கட் பண்றேன். நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்றத நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். பாய்.